അശ്വിൻ എന്ന പേരുള്ള ആരാണ്? അശ്വിൻ. அஸ்வின் என்ற பேருள்ள நபர் யார்? അശ്വിൻ. அஸ்வின். ഈ ഗ്രൗണ്ടിൽ ഉണ്ടെങ്കിൽ എഴുന്നേറ്റ് വാ. இந்த மைதானத்துல இருந்தா எழும்பி வாங்க. ഉണ്ടോ? അശ്വിൻ ഉണ്ടോ? அஸ்வின் இருக்கீங்களா? ஃப்ரண்ட்ல வாங்க. ഓടി വാ മോനെ, ഓടി വാ, ஓடி வா மகனே. ഓടി വാടാ മോനെ. ஓடி மகா. ഇന്ന് രാത്രി യേശു നിന്നെ തൊടുന്നു. இந்த இரவுல இயேசு உங்களை தொடுகிறார். പ്രിയദർശിനി. பிரியதர்ஷினி. പ്രിയദർശിനി ആരാ? பிரியதர்ஷினி யார்? ஒரு பேரை கூப்பிடும் பொழுது அந்த குடும்பத்தில் யார் வந்தாலும் முன்னாடி வாருங்கள். അത് ഇന്ന് വന്നിട്ടുണ്ടോ? இன்னைக்கு வந்திருக்காங்களா? വാ അക്ക. പ്രിയദർശിനി സിസ്റ്റർ. பிரியதர்ஷினி അശ്വിന്റെ அவருடைய സിസ്റ്റർ ആണ് പ്രിയദർശിനി. அஸ்வின் அவருடைய சகோதரி தான் பிரியதர்ஷினி. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ഗോഡ്. ஜீசஸ். എന്താ ഇന്ന് പ്രിയദർശിനി വരാത്തെ? ஏன் இன்னைக்கு பிரியதர்ஷினி வரல? ബാംഗ്ലൂർ. ഓക്കെ, കൈ കോർത്ത്. கையை கோர்த்து பிடிங்க. ലാസറിന്റെ വീടിനെ പറ്റി പ്രസംഗിക്കുമ്പോ லாசருவின் வீட்டை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது നിന്റെ വീടിന്റെ ദൈവാത്മാവിനെ കാണിക്കും. உங்க வீட்டு தேவாவியனோ காண்பிக்கிறார். നിന്റെ അപ്പൻ ഒരു പക്ഷേ നിന്നെ വിട്ടു പോയേക്കാം. ஒருவேளை உங்க தகப்பனார் உங்களை விட்டு போயிருக்கலாம். ഒരു മൈക്ക് ഒന്ന് കൊടുത്തേ. மைக் ஒன்னு கொடுங்க. മോനെ, ഒരു പക്ഷേ നിന്റെ അപ്പൻ നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടു പോയേക്കാം. மகனே, ஒருவேளை உங்க தகப்பனார் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். പറയുന്നത് ശരിയാണോ? சொன்ன சரியா? അപ്പ ഇറந்து പോയാ? அப்ப இறந்து போயிட்டாங்களா? പോയിട്ടില്ല കേട്ടോ. அவங்க போகல. പോകല. போகல. യേശുവാ നിന്റെ അപ്പൻ. இயேசுதான் உங்கள் தகப்பன். ലാസറിന്റെ വീട്ടിൽ യേശു വന്നതുപോലെ, லாசருவின் வீட்டில் எப்படி இயேசு வந்தாரோ അതുപോലെ அதை போல നിന്റെ പ്രാരാബ്ദം നിന്റെ തോളിൽ കേട്ടോ. ஆமென். பொறுப்பு உங்கள் தோளின் மேல் இருக்கிறது. ലാസറിന്റെ തോളിൽ എങ്ങനെ റെസ്പോൺസിബിലിറ്റി ഇരുന്നു, எப்படி லாசருவின் தோளிலே பொறுப்பு இருந்ததோ അതുപോലെ നിന്റെ മേലെ റെസ്പോൺസിബിലിറ്റി. அதை போல உங்க மேலும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. അതിന് നീ அதற்கு நீ യേശുവിനെ ഫ്രണ്ട് ആക്കണം. இயேசுவை நண்பராக கொள்ள வேண்டும். ചില ദൈവഹിതമില്ലാത്ത ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഉണ്ട്. சில தேவனுக்கு சித்தமில்லாத ஐக்கியங்கள் இருக்கிறது. അതൊന്ന് രാത്രി കട്ട് ചെയ്യണം. அதை இந்த இரவில் துண்டிக்க வேண்டும். എനിക്ക് യേശു മതി. உங்களுக்கு இயேசு போதும். ഒരുപാട് ബെസ്റ്റ് ഫ്രണ്ട് ഉണ്ടായിരുന്നു. அநேக பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. അവരിൽ നിന്നെല്ലാം നിനക്ക് നല്ല പണി കിട്ടിയിട്ടുണ്ട്. அவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய வேலை வச்சிட்டாங்க. ഇപ്പൊ നല്ല ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്. இப்பவும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். അതിന്റെ മുകളിലെ, ஆமென். நான் அவர்களுக்கு முன்பதாக, അതിന്റെ മുകളിൽ, அதற்கு மேலாக ഒരു ഫ്രണ്ട്സ് ഉണ്ട്. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார். അത് യേശുവാണ്. அவர்தான் இயேசு. ഇന്ന് രാത്രി ആ കരം നിന്നെ തൊടുകയാണ്. இந்த இரவிலேயே அந்த கரம் உங்களை தொடுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രക്ഷപ്പെടാൻ വേണ്ടിയിട്ട്, ரட்சிக்கப்படுவதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு നീ ഒരു ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. நீங்க ஒரு பிசினஸ் தொழிலை தொடங்கி இருக்கிறீர்கள். അതിനെ ഞാൻ സക്സസ് ആക്കും. அதை நான் வெற்றி அடைய செய்வேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് മാത്രമല്ല, அது மட்டுமல்ல, ഓൺലൈൻ ചില ബിസിനസ്സുകൾ നീ സ്റ്റാർട്ട് ചെയ്യും. ஆன்லைன்ல சில பிசினஸ் தொழில்களை நீங்கள் தொடங்குவீர்கள். അതിനെ ഞാൻ ജയിക്കും. அதை நான் வெற்றி அடைய செய்வேன். ഫുഡുമായി ബന്ധപ്പെട്ട് உணவோடு சம்பந்தப்பட்டு ചില ഓൺലൈൻ ബിസിനസ്സുകളുടെ അകത്ത്, சில ஆன்லைன் தொழிலுக்குள்ளே, பிசினஸுக்குள்ளே ദൈവം ഒരു വഴി ഓപ്പൺ ചെയ്ത്, தேவன் ஒரு வழியை திறந்து അതിനകത്തൊരു സക്സസ് ഞാൻ തന്ന്, அதற்குள்ளே ஒரு வெற்றியை கொடுத்து, പറയുന്നത് ശരിയാണോ? மகனே நான் சொல்வது சரியா? ഇനി ഇപ്പൊ എന്താ ചെയ്യുന്നത്? இப்போ நீங்க என்ன செய்கிறீர்கள்? மைக்ல சொல்லுங்க. மைக்ல சொல்லுங்க. ഫുഡ് ബിസിനസ്. കരം അടിച്ച് നീ ചോദിച്ചേ. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? ഇല്ല, சொல்லல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. இயேசு உங்களை நேசிக்கிறார். ഈ ഗ്രൗണ്ടിനകത്ത് இந்த மைதானத்துக்குள்ள ഒരേ ഒരു കാര്യം, ஒரே ஒரு காரியம் ദൈവാത്മാവ് നിന്നോട് പറയാൻ, தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லும்படியாய் சொல்லுகிறார். മരണപര്യന്തം மரண பரியந்தம் ദൈവസന്നിധിയിൽ വിശ്വസ്തനായിരുന്നു, தேவ சமூகத்தில் உண்மையாய் இருந்தால், സഭയ്ക്കകത്ത് சபைக்குள்ளே ഇപ്പോൾ നീ എങ്ങനെ ആക്റ്റീവായി ഇരിക്കുന്നു, இப்பொழுது எப்படி நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறீர்களோ അതുപോലെ നീ ആക്റ്റീവായി அதை ഇരിക്കുകയാണെങ്കിൽ போல நீங்கள் உற்சாகமாய் இருப்பீர்கள் என்றால், നഷ്ടപ്പെട്ടത് മുഴുവനും, நஷ்டப்பட்ட எல்லாவற்றையும், അപ്പനിലൂടെ വന്ന സകല കടഭാരങ്ങളും, தகப்பன் மூலமாய் வந்த சகல கடன் பாரங்களையும், സകല തകർച്ചകളും, சகல உடைவுகளையும் നിന്നിലൂടെ ഞാൻ പണിയുമെന്ന് உங்கள் மூலமாய் நான் கட்டி எழுப்புவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ഈ രാത്രി പ്രവചിക്കുന്നു. சேனையில் கர்த்தர் இந்த இரவிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். പോരാ പോരാ போதாது போதாது. പോരാ പോരാ പോരാ. எஸ், எல்லாரும் மைதானத்தில் உள்ள எல்லாரும் கை தட்டி கர்த்தரை துதிப்போம். നീ യേശുവിന്റെ ജീവനാണ്. இயேசுவின் உயிராய் இருக்கிறீர்கள். പറ പറ. சொல்லுங்க. ഞാൻ യേശുവിന്റെ ജീവനാണ്. இயேசுவின் ஜீவன். ഞാൻ യേശുവിന്റെ ജീവനാണ്. இயேசுவின் ஜீவன். യേശുവിന്റെ ജീവനാണ്. நான் இயேசுவின் ஜீவனாய் இருக்கிறேன். പറയുമ്പോ രക്തം തിളക്കണമെന്ന്, அதுல சொல்லும் போதே ரத்தம் துடிக்கணும். യേശുവിന്റെ ജീവൻ. இயேசுதான் என் ஜீவன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഐശ്വര്യ ആരാണ്? ഐശ്വര്യ. ஐஸ்வர்யா யார்? ஐஸ்வர்யா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഐശ്വര്യ എന്ന മകൾ, ஐஸ்வர்யா என்ற மகள், ഐശ്വര്യ എന്ന പേര് ഞാൻ പറയുമ്പോൾ, ஐஸ்வர்யா என்ற பெயரை நான் சொல்லும் பொழுது നീ യേശുവിന്റെ ജീവനാണ്. நீங்கள் இயேசுவின் ஜீவனாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് ഭയങ്കരമായി ഇടപെടുന്നു. இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ഐശ്വര്യ. இது ஐஸ்வர்யா யாரு? പറ, മൈക്ക് കൂടെ പറ. மைக்ல சொல்லுங்க. ഓണല്ലേ? മൈക്ക് ഓണല്ലേ?
മോളുടെ പേരാണ് ഐശ്വര്യ. മകളുടെ പേര് തന്നെ ഐശ്വര്യവാ? മോൾ എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു എന്റെ പേര് ഐശ്വര്യ. உங்க பேர் ஐஸ்வர்யா தானே என்கிட்ட சொன்னீங்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി இந்த இரவுல യേശു നിന്നെ സ്നേഹിക്കുന്നു. இயேசு உங்களை நேசிக்கிறார். എന്നെ സ്നേഹിക്കാൻ ആരുമില്ലെന്ന് നീ ഇനി പറയരുത്. என்னை நேசிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். കേട്ടോ, ഞാൻ കൊള്ളത്തില്ലെന്ന് നീ പറയരുത്. நான் சரியில்லை அப்படி நீங்க சொல்லக்கூடாது. കേട്ടോ, ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നീ യേശുവിന്റെ ജീവനാ. நீங்கள் தான் இயேசுவின் ஜீவன். നീ യേശുവിന്റെ കൺമണിയാ. நீங்க இயேசுவின் கண்மணியா இருக்கிறீர்கள். നിനക്ക് നല്ലൊരു ഫ്യൂച്ചർ ദൈവം വെച്ചിട്ടുണ്ട്. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். നിന്റെ പ്രയർ ലൈഫ് ഇന്ന് രാത്രി ഗ്രൗണ്ടിൽ മാറാൻ പോവാ. உங்க ஜெப வாழ்க்கை இந்த மைதானத்துல வைத்து இந்த இரவை கர்த்தர் மாற்ற போகிறார். നീ എന്ത് മനുഷ്യനോട് ചോദിച്ചാലും തരില്ല. நீங்க எந்த மனுஷனிடத்தில் கேட்டாலும் தர மாட்டார்கள். മനുഷ്യനോട് എന്ത് ചോദിച്ചാലും തരില്ല. மனுஷனிடத்தில் எதை கேட்டாலும் தர மாட்டார்கள். നീ പ്രയർ റൂമിൽ മുഴങ്കാൽ മടക്കി, ஆனால் நீங்கள் ஜெப அறையிலே முழங்கால் படியிட்டால் നീ ചോദിക്കുന്ന ചോദ്യത്തിന് മറുപടി തരും. நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்குரிய பதிலை தருவார். ഇന്ന് രാത്രി ഗ്രൗണ്ടിൽ നീ വന്നത്, இந்த இரவுல நீங்கள் மைதானத்துல வந்தது, കർത്താവേ கர்த்தாவே മാനുഷിക സ്നേഹം എനിക്ക് നഷ്ടപ്പെട്ടു, மனுஷீக அன்பு எனக்கு நஷ்டப்பட்டது, നീ എന്നെ സ്നേഹിക്കുന്നുവെങ്കിൽ நீர் என்னை நேசிக்கிறீர் என்றால் എന്റെ പേരൊന്ന് വിളിക്കണേ. என் பேரை கூப்பிடுங்க ஆண்டவரே. ആണോ? அப்படியா? സത്യാണോ? പറഞ്ഞ മൈക്കോട് പറ. ஆமென். உண்மை என்றால் மைக்ல சொல்லுங்க. ഇപ്പൊ മനസ്സിലായോ? இப்போ உங்களுக்கு புரிந்ததா? ഇനി നിന്റെ ജീവിതം ആർക്ക് വേണ്ടിട്ടാ? இனி உங்க வாழ்க்கை யாருக்காக? മൈക്കിൽ കൂടെ പറ മക്കളെ. மைக்ல சொல்லுங்க. ധൈര്യത്തോടെ പറ. தைரியமா சொல்லுங்க. യേശുവിന് വേണ്ടി എന്ന് പറയുമ്പോൾ ധൈര്യത്തോടെ നിൽക്കുക. இயேசுவுக்காகன்னு சொல்லும்போது தைரியமா சொல்லுங்க. നിന്റെ ലൈഫ് ഇന്ന് രാത്രി ചേഞ്ച് ആകുന്നു. உங்க வாழ்க்கை இந்த இரவே மாற போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம். ഇന്ന് രാത്രി പറ. இரவுல சொல்லுங்க. യേശുവിന് വേണ്ടി നിൽക്കാൻ തയ്യാറുള്ള എത്ര പേരുണ്ട്? இயேசுவுக்காக நிற்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Somebody. ஓ யார் இருக்கா? കരങ്ങളെ അടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம். യേശുവിന് വേണ്ടി ജീവനെ കൊടുക്കാൻ തയ്യാറുള്ള എത്ര പേരുണ്ട്? இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க எத்தனை பேர்? Come on, come on, come Come on. on, கை தட்டி கை தட்டி கை தட்டி. തിരുനെൽവേലി. திருநெல்வேலி. കരങ്ങളെ അടിച്ച്. கைகளை தட்டி. ഈ രാത്രി യേശു ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவுல இயேசு வந்திருக்கிறார். Praise God. ஹalleluya. പോയിരുന്ന உட்கார்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. உட்கார்ந்து கொள்ளுங்கள். Praise God.